தெரியும். ஒரு பெண்மணி வர்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல. பெண் கேட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியா இருக்கிறாங்க. ஒரு சஹாபி எழுந்துறாங்க, நான் இந்த பெண்ணை திருமணம் முடிச்சுக்கிறேன் அல்லாஹ்வின் தூதரே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுல போய் இதை எடுத்துட்டு வாப்பாங்கறாங்க. அவர் சொல்றாரு, யா ரசூலுல்லாஹ் எங்க வீட்டுல ஒண்ணுமே இல்ல, இல்தமிசுலா காத்தம், ஒரு இரும்பு மோதிரத்தையாவது எடுத்துட்டு வா. அந்த தோழர் சொன்னார், அல்லாஹ்வின் தூதரே இரும்பு மோதிரம் கூட என்கிட்ட இல்ல. என்ன அர்த்தம்? இந்த துனியாவிலே அவர் வாழும் பொழுது ஒரு இரும்பு மோதிரத்தை கூட தன்னுடைய சொத்தாக ஆக்கவில்லை. அதனால்தான் அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், பணக்காரர்கள் சொர்க்கத்திலே நுழைவதற்கு முன்னதாக ஏழைகள் 500 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே சொர்க்கத்திலே நுழைந்து விடுவார்கள் என்று. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் மிகப்பெரிய செல்வம் உள்ள சஹாபி. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃபே, நீ உனக்கு செல்வம் இருக்கிறது, உன்னுடைய ஒரு குதிரை மக்காவிலே இருந்தால் இன்னொரு குதிரை ஈராக்கில் இருக்கிறது, அவ்வளவு செல்வத்தை வைத்திருக்கிறாய், உன்னுடைய நிலைமை தெரியுமா? நாளை மறுமையிலே சொர்க்கத்திலே நீ வரும் பொழுது தவண்டு கொண்டு கஷ்டப்பட்டு கொண்டு வருவாய் என்று அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் சொன்னார்கள். அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு இந்த செல்வங்கள் தேவையில்லை, இதை எல்லாவற்றையும் அல்லாஹ்வுடைய பாதையிலே கொடுத்து விடுகிறேன், யா அல்லாஹ் என்னை ஏழையாக ஆக்குவாயாக என்று சொன்னார்கள். பாருங்கள் அன்பிற்கினியவர்களே, அதனால் தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்தனை செய்வார்கள், யா அல்லாஹ் இன்னைக்கு எனக்கு சாப்பாடு கொடு, அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்ற, நாளைக்கு எனக்கு சாப்பாடு கொடுக்காத, உன்னிடத்தில் நான் கேட்கணும், கெஞ்சணும், கதறணும், யா அல்லாஹ் சாப்பாடு கொடுன்னு சொல்லி மறுநாள் சாப்பாடு கொடு, மறுநாள் கொடுக்காத, இப்படியே என்னுடைய வாழ்க்கையை கழித்து விடு என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்தனை செய்வார்கள். அன்பிற்கு